காலையில் எழுந்ததும் பசி தாங்க முடியாமல் பழைய சோறு எங்கன்னு தேடனா அதை கார்த்திகா நான் எப்பயோ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டா. சரி கார்த்திகா, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, ஏதாவது குயிக்காக செஞ்சு கூடான்னு சொன்னேன். 10 மணிக்கு என்னடா உனக்கு பசி, ஒரே அடியாக மதியம் சாப்பிட்டுக்கோ, நான் கீழே சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. சரி ரைட்டு, ஒரே அடியாக மதியம் சாப்பிட்டுக்கலான்னு மனசு நினச்சாலும் வயிறு அதை கேட்கல. அது கத்து பரமலோகத்துக்கே கேட்டிருக்கும் போல, அந்த அளவுக்கு பசி. சரி உடனே பிரெட் ஆம்லெட் செய்யலான்னு இறங்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இம்ம நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துலே தெரிஞ்சிருக்கும். வெறும் வெங்காயம், முட்டை, பிரெட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் பெப்பர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போ ரொம்ப பசியில் இருந்தீங்கன்னா இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. அப்புறம் ஒரு முக்கிய குறிப்பு, இந்த முட்டை பிரெட் ஆம்லெட் வேகும்போது மேலே வந்து ஒரு தட்டு மாதிரி ஏதாவது போட்டு மூடுங்க. அந்த ஆவியில் நல்லா உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா குக் ஆகும். நான் அதை வீடியோ எடுக்கல, அதான் சொல்கிறேன். சும்மா அப்படியே அனல் பறக்க அந்த பிரெட் ஆம்லெட் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க. சாப்பிட்ட உடனே தாங்க கொஞ்சம் பசி இறங்குச்சு. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கும் இதே மாதிரி என்னைக்காவது ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அன்னைக்கு இந்த பிரெட் ஆம்லெட் செஞ்சு சாப்பிடுங்க. வாட்டா.